ஏன்னா அவர்கிட்ட பெரிய அன்பு இருக்கும். ஸோ அந்த அன்பின் மூலமா இந்த படத்தில் நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடைச்சது. முக்கியமா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த படத்துல. ஒர்க்கு, அது அவரோட ஒர்க்கு, சின்சியாரிட்டி, அவர் ஒரு விஷயத்தை நினைக்கிற, இப்போ நீங்க பார்க்குற அவுட்டை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் திருப்தியாகிற வரைக்கும் விடவே மாட்டார். அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் போய் பார்க்குறப்ப தான் அதோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. அது நான் சின்ன சின்ன இதெல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டரில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் தெரியுது, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு உண்மையான, அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டரில் கிடைச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன். என்னன்னா அவ்வளோ லவ் பண்ணுறான் ஆடியன்ஸ். அவருக்கு பெரிய ஆடியன்ஸ்க்கும் அவருக்குமான லவ் இருக்குது பார்த்தீங்களா, செலிப்ரேஷன். ஒரு தனி மனிதனாக வந்து சினிமாவில் ஸ்க்ரீனில் ஊன்றி ஒரு 4வது படத்தில் இவ்வளோ வரவேற்புனா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இந்த தலைப்பு போல 4வது படமும் வெற்றி கொடுத்த பிரதீப் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரோட ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனால் ரசிகர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எத்தனை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் ஒரு 5 ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட் டே 4, அப்புறம் அப்படி ரிப்பீட்டு, இப்போ தேனி கீனி எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பயங்கர ப்ளஸ். அவர் தான் வீட்டு குழந்தையா பார்க்குறாங்க அவரை. பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்புறம் முக்கியமாக சீமானன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா இது தலைப்பே வந்து அவர் சொன்னார், காதல் காப்பீட்டு கழகம் அப்படின்னு தமிழில் வச்சுருண்டாரு ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லேயே. அப்புறம் ஒன்று என்னடா இது டைட்டிலே டேலி ஆகலையே, படம் எப்படா டேலி ஆகும்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. முந்தா நேற்று போய் பார்த்தேன், போடியில் போய் பார்த்தேன். தம்பி ஜெயிச்சிட்டாங்களாடா, 2 தம்பிகளும் ஜெயிச்சிட்டாங்களாடா அப்படின்னா. ராமானே ரொம்ப ஹாப்பினே, சூப்பராக போகுது படம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஒன்று அண்ணா இது ஒரு பைட்ஸ் கொடுங்கண்ணே. என்ன டேய் ஒன்று தலைப்பு சொல்லி ஆரம்பிங்கன்னு என்ன அப்படி பார்த்தாரு, ஃப்ளெக்ஸை பார்த்தாரு. சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, ஒன்ஸ் விக்கி சாரை பார்க்குற வரைக்கும் தான் அந்த தலைப்பை சொல்ல மாட்டேன் பாரு. அவரு கூட ஃபர்ஸ்ட், அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்லிக்கிறேன், சீமான் சாரோட மீட்டிங்கும் விக்கி சார் மீட்டிங்கும் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங்கு. நான் கூட்டு போயிட்டேன். அவர் போய் வீட்டில் அந்த டாகு, வீட்டில் நாயகி, அந்த தலைவரோட ஃபோட்டோ கூட்டெல்லாம் பார்த்தோன்னே விக்கி சார் சொன்னார், அண்ணா நமக்கு செட் ஆகாதுன்னா இப்படி போயிடலாண்ணே அப்படின்னாரு. சார் வந்துட்டோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படி. அண்ணனும் விக்கி சாரும் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்சி கட் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா, கதை சொல்ல முடிச்சோன்னா ஒரு 1 hour கதையை பற்றி பேசி அந்த பசுமை உலகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கி சாரை என்னை விட பல மடங்கு அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனை விக்கி சார் அதுக்கப்புறம் அவ்வளோ விரும்ப ஆரம்பிச்சாரு. ஸோ அது போலதான், எவ்வளோ விக்கி சார் அன்பானவரோ